ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனே சினி அப்டேட்ஸ். கார்த்திகை தீபம் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சாரிங்க, நேற்றுக்கு எபிசோட் நல்லா பார்க்க முடியல, அதனால் என்ன நடந்துச்சு இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு பார்த்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண முடிஞ்சா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ராஜோட அப்டேட்ஸ் நமக்கு வந்து பேக் டு பேக் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கார்த்திக் வந்து ரீசெண்டாக அவங்க ஏற்காட்லேருந்து நமக்கு அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது காடு மாதிரி இருக்குது. அவங்க காட்டுக்குள்ளே எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி எதுவும் ஷூட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. ஸோ காட்லேருந்து இருந்த அப்டேட் மாதிரியுமே நம்ம இப்போ இந்த பிக் தான் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அது காடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரேவதி எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டாங்களா, அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஷூட் எதுவும் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல. நடு ரோட்டில் ஷூட்டிங் போயிருக்கு, அப்புறம் காட்டில் ஷூட்டிங் போயிருக்கு, அப்புறம் மலை மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி பகுதியிலையுமே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரூம்லையுமே ஷூட்டிங் வந்து போயிருக்காங்க. அந்த அப்டேட் மேலே உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஏற்காட்டில் ஹனிமூன் ட்ரிப்பில். அந்த லொக்கேஷனுமே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம டேரக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த லொக்கேஷனில் போனாலும் அந்த ஒவ்வொரு லொக்கேஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை போடுவாங்க. அந்த பூஜை போட்ட அப்டேட்ஸுமே நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நேற்றுக்கு ப்ரமோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ரேவதி வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கட்டி அந்த இடத்துல கோயிலில் வச்சு மெட்டிலாம் போட்டு விடுறாங்க. அது அபிராமி அம்மா பார்த்துட்றாங்க. அவங்க ஃபீல் பண்ணாங்க, நம்மளோட பையனோட கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வச்சு அந்த மெட்டி போகிறத பார்த்துட்றாங்க. அதுவே அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒன்றா வரும்போது அவங்க அந்த இது தட்டி விட சொல்கிறாங்க, அந்த நெல்லை. அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா உள்ள போயிறாங்க. ஒரு காலத்தில் கண்மூடித்தனமாக கார்த்திக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் தான் இவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல பேர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தினால எது உண்மை எது பொய்னே தெரியாமல் அதை நம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவமாக உள்ளே போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கார்த்திகை அவங்க புரிஞ்சுட்டு ட்ராக் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கான ட்ராக் நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது, போக போக கண்டிப்பாக அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்கமிங் எபிசோட்ஸ் அண்ட் ஏற்காடு ஷூட்டிங்லாம் பற்றின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.